வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்கு பவுடர், அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த சீம்பாலை ஆட் பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இது மாதிரி நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் திப்பியாக இருந்தாலும் ஃபில்டர் ஆகி வந்துடும். இது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்த பிறகு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் ஒரு கலவடை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம இந்த சீம்பால் வச்சுருக்கிறத எடுத்து அப்படியே இந்த கலவடை மேலே அழகாக வச்சிடலாம். உங்களோட இட்லி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கிண்ணம் உள்ளே வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அதுக்கு மேலே இந்த இட்லி குக்கரோட மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரம் வேக விட்டுடுறேன். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட சீம்பால் சூப்பராக கேக் ஆட்டம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்திருக்கேன். ஸோ அதை இது மாதிரி குத்தி எடுத்திங்கன்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நமக்கும் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. நமக்கு சீம்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்ட பிறகு இது மாதிரி கத்தி வச்சு சைடில் இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி இது மாதிரி கவுத்து அடியில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்தோன்னா நமக்கு அழகாக கேக் மாதிரி நமக்கு வரும். இது மாதிரி தட்டி எடுத்தோன்னா நம்மளோட சுவையான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. இது நடுவில் கொஞ்சம் எனக்கு உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. ஆனால் சூப்பராக கேக் ஆட்டும் அழகாக கட் பண்ண வருது பாருங்கள். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஜெல்லியாட்டம் சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சீம்பால் கிடச்சா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.